Hello investor, welcome to Investor Mind Voice. Today 18th September market update பார்த்துருவோம். What we learned today, first one மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட். தேர்ட் ஒன் செக்டர் இண்டிசஸ் FIDIஸோட டேட்டாஸ் பார்த்துருவோம். ஃபோர்த் ஒன் ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு அண்ட் SME ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கா அது பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் ஸ்டாக் ஃபிஃப்த் ஆஃப் த டே, ஒரு சில புரோக்கர்ஸ் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாக் பை பண்ணலாம் வேணாமான்னு பார்த்துருவோம். சிக்ஸ்த் ஒன் PC ஜுவல்லர்ஸ், இந்த ஸ்டாக்கோடைய ஃபுல் அனலைஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த கம்பெனியை ஷார்ட் டைம் லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அதையும் பார்த்துருவோம். செவன்த் ஒன் நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டியோட அப்கமிங் 19th செப்டம்பர் அவருடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும் அதையும் பார்த்துருவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபோர்காஸ்ட்டை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யூஎஸோடைய ஃபெடரல் ரேட் கட் வந்து ஒரு 25 பாயிண்ட் கட் பண்ணது காரணமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஐடி அண்ட் ஃபார்மா செக்டர் இன்றைக்கி ஒரு ரேலியில் போயிருக்கு. யூஎஸ் அண்ட் இந்தியாவோடைய ட்ரேட் டீலில் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மேலும் ஒரு 10-20% வந்து டேரிஃபில் குறைக்கலான்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. நிஃப்டியோட ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. FIஸோட பையிங்கும் ப்ளஸ் டாலருடைய வீக்னஸ், இந்த காரணத்தில் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஒரு 93 பாயிண்ட் பாசிட்டிவ், 25,423 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது BSE பார்த்தீங்கன்னா ஒரு 320 பாயிண்ட் பாசிட்டிவ், 83,013 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 234 பாயிண்ட் பாசிட்டிவ், 55,727 பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஃபெட்டோட ரேட் கட்டுக்கு அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட் மேலே போகணும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கு அகைன்ஸ்டாக கீழே தான் டவுனில் தான் இருக்குது. டவ் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். S&P அண்ட் நாஸ்டாக் எல்லாமே நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1% மேலே பாசிட்டிவ். ஹாங்காங் சைனா 1% நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. US டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $97 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ். நம்ம இந்தியன் ருபீஸ் US அகைன்ஸ்டாக ஒரு 88 ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே கோல்டு, சில்வர், காப்பர் மூணுமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ், நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். டுடே தமிழ்நாட்டுடைய கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ரேட் பார்த்துருவோம். கோல்டு 24 கேரட் 1 கிராம் 11,149 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10,220 இருக்குது. 1 கிராம் சில்வர் பார்த்தீங்கன்னா 141, பிளாட்டினம் 1 கிராம் 4,859, டைமண்ட் 1 கேரட் 65,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியோடைய அப்டேட்டு, டாப் 6 காயினோடைய எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். பிட்காயின் பார்த்தோன்னா 1,16,000 பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் 4,576 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. XRP ஒரு $3 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USDT நியரஸ்ட்டாக $1 BNP $992 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொலானியம் பார்த்தீங்கன்னா எனக்கு $246 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் பார்த்தோன்னா ஒரு $8,000 மேலே பிட்காயின் மேலே போயிருக்கு. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற 14 இண்டிசஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் பார்த்தோன்னா ஃபார்மா அண்ட் IT செக்டர் பார்த்தோன்னா ஒரு 1.50 மேலே ஃபார்மாவும், ஐடி பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக 1% கிட்டேயும் ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நெகட்டிவாக ட்ரேடான செக்டர் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, BSE பேங்க்கு, BSE, எனர்ஜி அண்ட் மீடியா, இந்த செக்டர் எல்லாமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. FIs அண்ட் DIஸோட டேட்டாஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி 18th செப்டம்பர் FIs வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 366 கோடி நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதன் காரணமாக தான் மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்குது. அடுத்து நம்ம DIs பார்த்திங்கன்னா 3,326 கோடிக்கு மேலே நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. IPOட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு IPOவில் இன்றைக்கி ஒரு 2 IPO ஓப்பனில் இருக்குது. அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா VMSTD லைட்டாக ஸ்லைட்லி இருக்குது. ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன் 8% மேலே தான் கிரேமர்க் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதை மேபி கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரேமர்க் ப்ரீமியம் ஒரு 20 கீழே இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேணாம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ VMS பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 16% மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு தான் வந்து 19th செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. ஆனால் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ இப்போயே பார்த்தீங்கன்னா 21 மேலே போட்டுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 16% தான் லிஸ்டிங் கெயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 20% மேலே இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேணாம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 20% கிட்ட மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போய் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அப்கமிங்கில் ஒரு 2 IPO இருக்குது. 19 ஓப்பனாக 23 க்ளோஸ் ஆகுது. அதில் வந்து சாட்விக் கிரீன் எனர்ஜி, இன்னொன்று GK எனர்ஜி. இதில் 2 அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா GK கிரீன் எனர்ஜி 28% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இதை மேபி கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சாட்விக் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 15% மேலே இருக்குது. ஒரு 20% இல்லை அதுக்கு மேலே வந்தால் மேபி கன்சிடர் பண்ணலாம். SME IPOவில் இன்றைக்கி எந்த IPOமே ஓப்பனில் இல்லை. பட் IPO அப்ளை பண்ணுறதுல ஒரு டிப்ஸ் பார்த்துருவோம்.
ஐபி அப்ளை பண்ணும்போது ஒரு பேன் கார்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ணணும். மல்டிபிள் பேன் கார்டு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் கேன்சல் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஐபி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருக்கும் ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு நிறைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஒரு 50 ஏஜ் வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க டிமார்ட்லேருந்து அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதான பாசிபிலிட்டி அதிகன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அடுத்து நீங்கள் ஐபி அப்ளை பண்ணும்போது மார்னிங் ஒரு 10லேருந்து, அதாவது குறிப்பிட்ட அளவு சொல்லும்போது ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே அந்த பேமெண்ட்டை நீங்கள் முடிச்சிடணும். அடுத்தது அந்த பிட் வேல்யூ மேக்ஸிமம் ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதேமாதிரி லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது 3 நாள் இருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் டேவில் அப்ளை பண்ணுங்கள். இது எதுக்கு லாஸ்ட் டேவில் அப்ளை பண்ணணும்னா அதோடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது, ப்ளஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு ட்ரெண்டில் இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டேன்றப்ப அடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து லிஸ்டிங் ஆகிடும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸோ லாஸ்ட் இயரில் அப்ளை பண்ணுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மேலும் ஐபிஓ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பேன் நம்பர் வச்சு அந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டுடே ஸ்டாக் ஃபிப்ஸ் ஆஃப் த டே ஒரு 2 புரோக்கர்ஸு ஒரு 8 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு 1 by 1 பார்த்துருவோம். சுமித் பக்காடே பார்த்தோன்னா ஒரு 5 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா இந்தியா ஃபெர்டிலைசர்ஸ், 2வது வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், 3வது ஐடியா 4G டெக்னாலஜி, 4வது பார்த்தோன்னா சென்சார் இன்ஜினியரிங், 5வது பார்த்தோன்னா ஷிவாலிக் பை மெட்டல் கண்ட்ரோல்ஸ். அடுத்தது ரிலிகேர் புரோக்கர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 3 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 பாரதி ஏர்டெல். அதனுடைய டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 2075 ஸ்டாப் லாஸ் 1875 சொல்லியிருக்காங்க. அடுத்தது மசகாடக் ஷிப்பில்டர்ஸ், அதனுடைய டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 3170, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 2850 சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் பார்த்தோன்னா அதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 299, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 269 சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி நான் ஓன் அனலைஸ் ப்ளஸ் ஸ்டெபிலிஸ்ட் அட்வைசர் கேட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றியோட ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி இன்றைக்கி ஒரு வால்யூமில் ஒரு சூப்பராக ட்ரேடாக இருக்குது. அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்தாங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த கம்பெனி கோல்டு, சில்வர், டைமண்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அண்ட் சேல்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் P2P பேஸில் தான் பார்த்தோன்னா துபாயில் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் கீ ஃபேக்டர் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 9000 கோடிக்கு மேலே இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பி 16 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 28. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல சைனு. இந்த கம்பெனியோடைய EPS பார்த்தோன்னா 1 இருக்குது. இந்த கம்பெனியோட டெப்த்து பார்த்தோன்னா 2151 கோடி, அதாவது மொத்த மார்க்கெட் கேப்போட 4 ஒரு பங்கு தான் இருக்குது. அதனுடைய டெப்த் ஈக்விட்டியும் பார்த்தோன்னா 1 விட கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல சைன் தான். இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ பார்க்கும்போது 9 இருக்குது. அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 14 இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ ஸ்லைட்லி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த கம்பெனியோடைய டிவிடெண்ட் ஈல்டு எந்த ஒரு டிவிடெண்ட் இந்த கம்பெனி இது வரைக்கும் கொடுக்கல. இந்த கம்பெனியோட PEC ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இதை சொல்லுவாங்க. இதனுடைய ROI பார்த்தோன்னா 12% இயர் ஆன் இயர் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த கம்பெனியோடைய பேர் கம்பாரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். இந்த கோல்டு பிஸ்னஸில் டாப்பில் இருக்குது டைட்டன் கம்பெனி, அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ், அந்த PC ஜுவல்லர்ஸ், ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லர்ஸ், PNG அண்ட் தங்கமயில், ஏத்தோஸ். இந்த கம்பெனியோடைய PE ரேஷியோலாம் பார்க்கும்போது இந்த PC ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் ரொம்ப லோவில் இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம குவார்டர் ரிப்போர்ட் எடுத்துருக்கோம். 2023 25 வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 குவார்டர் பார்க்கும்போது டிசம்பரில் 43% இருந்தது. இப்போ ஜூலையில் வெறும் 39% குறைஞ்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அவனுடைய ப்ரொமோட்டர்ஸ் மெயிலி குறையக்கூடாது. அவங்க வந்து அவங்க ஷேர் அவங்களே விற்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் சைனாக தான் சொல்லுவாங்க. அடுத்து FIs பார்த்தோன்னா டிசம்பரில் வந்து 5% இருந்தது. இப்போ வந்து 6% அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல வேல்யூ. DIs பார்த்தோன்னா டிசம்பரில் 1% இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 8% அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனு. அடுத்து பப்ளிக், அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 49% இருந்தது. இப்போ பார்த்தோன்னா ஒரு 45% இருக்குது. ஸோ பப்ளிக்குடைய ஷேர் ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சைன். ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பப்ளிக் வந்து குறைச்சிருக்கிறதுனால இந்த கம்பெனி ஒரு நெகட்டிவ் சைனில் தான் சொல்லுது. மெயினாக ஒரு கம்பெனி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் சொல்லுவோம். இந்த கம்பெனி 2014 2025 டேட்டா இருக்குது. இவங்களோட சேல்ஸ் பார்த்தோன்னா 2014 5000 கோடியாக இருந்தது. அட் ப்ரெசென்ட்டாக இப்போ வந்து அப்படியே குறைஞ்சி 2000 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்படியே ½ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். அவங்க எக்ஸ்பென்சிவ் பார்த்தோன்னா 2014 4000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தா எக்ஸ்பென்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 1800 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். மெயினாக எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் கடைசியாக நம்ம பார்க்குறது அதனுடைய நெட் ப்ராஃபிட் தான். இந்த கம்பெனி 2014 பார்த்தோன்னா 356 கோடியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒரு 578 கோடியாக இருக்குது. பட் இது இடைப்பட்ட அப் அண்ட் டவுன் ஏறி இருக்குது. குறிப்பாக சொன்னால் 2019 கொரோனா டைமில் வெறும் 1 கோடி தான் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 23 நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ 2024 வரைக்கும் நெகட்டிவ் தான். ஸோ எந்த ஒரு கம்பெனி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அந்த கம்பெனியோட வேல்யூவும் சரி வெரியும் சரி எல்லாமே ரொம்ப லோவில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் 2025 இப்போ வந்து ஒரு 578 கோடி பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோடைய ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருவோம். இதனுடைய க்ரோத் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவில் இருக்குது. இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது 10 இயர்ஸில் 5%, 5 இயர்ஸில் 48%, 3 இயர்ஸில் 52% இருக்குது. இதோடைய CAGR பார்க்கும்போது 10 இயர்ஸில் நெகட்டிவில் இருக்குது, 5 இயர்ஸில் 58%, 3 இயர்ஸில் 26%, 1 இயரில் 2% இருக்குது. கடைசியாக நம்ம ROE தான் மெயினாக பார்க்கணும். ஸோ 10 இயர்ஸில் ஒரு 2% இருக்குது, 5 இயர்ஸு 3 இயர்ஸு எல்லாமே நெகட்டிவ் தான். லாஸ்ட் 1 இயர் மட்டும் ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயர்ஸ் மட்டும் தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன், இந்த பிசி ஜுவல்லர்ஸ் கம்பெனியை வந்து ஃபைனலாக நம்ம பை பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 2 குவார்ட்டராக பார்த்தோன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இது ஒரு நெகட்டிவ் சைன். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆக போது நான் ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன்னா இந்த கம்பெனி ஒரு ஏற்ற மாதிரி. டுடே சென்செக்ஸ் 73,013 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுமாரோ 19 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 82,400லையும், ரெண்டாவது சப்போர்ட்டு 82,200 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 79,300லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு 73,500லையும் இருக்குது. பேங்க் நிஃப்டி டுடே 55,727 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுமாரோ 19 செப்டம்பர் இதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோன்னா 55,300லையும், ரெண்டாவது சப்போர்ட்டு 55,200லையும் இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 56,000லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு 56,500லையும் இருக்குது. டுடே நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 25,423 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுமாரோ 19 செப்டம்பர் இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,150லையும், ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தோன்னா 25,000லையும் இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,500லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 25,650லையும் இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வர பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்கமிங் வந்து நம்ம மார்க்கெட் என்ன நியூஸ் எல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் மேலே போதா கீழே போதான் தெரிய வரும். ஸோ அப்கமிங் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டுடே அப்கமிங் ஃபோர்காஸ்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்த்துருவோம். லாஸ்ட்டாக வந்து ஃபெட் வந்து டிசம்பர் 24 ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் செப்டம்பர் 2025 தான் ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 4லேருந்து இப்போ 4.25% இப்போ அதனுடைய ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அடுத்து வந்து அக்டோபர் அண்ட் டிசம்பர் இந்த 2 குவார்ட்டர்லையும் பார்த்தோன்னா அடுத்து ஒரு 25 பாயிண்ட் மேபி கட் பண்ணலான்ற மாரி தகவல் வந்திருக்கு. அடுத்து அப்கமிங் ஃபோர்காஸ்ட்டில் நம்ம இந்தியாவோட ஜிடிபி பார்த்தோன்னா 6.5% மேபி இருக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்து யூஎஸோட ரேட் கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜப்பானுடைய ஸ்லோ க்ரோத் மேபி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பானுடைய பேங்க்கோடைய இது வரைக்கும் ரேட் கட் வரல, மேபி ரேட் கட் வரலான்ற மாதிரி தகவல் இருக்குது. பட் ரேட் கட் பண்ணலன்னா அதிகப்படியாக ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சைனாவுடைய ஒரு வீக் டிமாண்ட் இருக்குது, அவங்களுடைய ரெக்கவரி மேபி ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் ட்ரம்ப்போடைய டேரிஃப் காரணமாக சைனா வந்து க்ரோத் ஸ்லோட்லி குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குளோபல் லெவலில் பார்க்கும்போது ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பூமாவும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து இந்தியா அண்ட் சைனா ப்ளஸ் பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து எல்லாருக்கூடையும் வந்து டேரிஃபில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் காரணமாக மார்க்கெட் வந்து மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.